सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடம்
அவள் பருவம் என்ற ஓடை அவள் கேட்டு வாங்கி போனாள். அந்த கண்ணி என்னவானாள்? நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும், நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும், நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள். அந்த கண்ணி என்னவானாள்? நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. அவள் கேட்டு வாங்கி போனாள். அந்த கண்ணி என்னவானாள்? நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். தன்னம்பிக்கை. எந்த எந்த விஷயத்திலும் அசராத ஒரு மனிதருக்கு பாட்டு வேணும்னாக்கா அதே மாதிரி உபதேசம் சொல்லுவார். நாட்டை பற்றியும் சொல்லுவாங்க, வீட்டை பற்றியும் சொல்லுவாங்க, குடும்பத்தையும் சொல்லுவாங்க, தாயை பற்றியும் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஹீரோக்களில் நம்பர் 1 1000ல் ஒருவன், 2000ல் ஒருவன், 10,000ல் ஒருவன் எம்ஜிஆர். அந்த பாடல் அவருக்கு தாய்னா என்ன மரியாதைங்கிறத உணர்த்திற்காக சில பாடல்கள் கொடுப்போம். சில சீக்வன்ஸில் நடித்தா அவர் நடிக்கிற மாதிரி தெரியாது, துடிக்கிற மாதிரி தெரியும். அவருக்கு ஒரு பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஒரு உற்சாகமான பாட்டு. அது இப்போவும் மேடையில் பாடினா அதுக்குள்ள கரகோஷம் நான் கேட்டேன்னாக்கா என்னை அறியாமல் என் கண்ணில் இருந்து தண்ணி வரும் சார். சத்தியமான வார்த்தை. அந்த மாதிரி ஒரு பாட்டு. அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குறளின் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள்
கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். ஆஹா கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார்,
கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? தேடியும் கிடைக்காது, நீதி தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது, நீதி சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். கண்ணழகு
சிங்காரிக்கு விழி இரண்டில் கண்ணி வைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன். கண்ணழகு சிங்காரிக்கு விழி இரண்டில் கண்ணி வைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன். அமுதே செந்தேனே திருநாள் கண்டேனே. பொன்னழகு அத்தானுக்கு இளமனதை அள்ளி தந்தேன், பூவிதழின் ஓசையிலே கதை கதையாய் சொல்ல வந்தேன். பொன்னழகு அத்தானுக்கு இளமனதை அள்ளி தந்தேன், பூவிதழின் ஓசையிலே கதை கதையாய் சொல்ல வந்தேன். தலைவா வந்தேனே, என்னை நான் தந்தேனே. கள்ளவிழி மோகம் என்ன மொழி பேசும், இன்னும் என்ன நாணம் என்னோடு. அன்று நின்ற போது அந்தி வரும்போது மெல்லவிடும் தூது கண்ணோடு. பஞ்சணையின் மேடையில் என்னை தொடும் அன்பு மனம், நெஞ்சமெனும் ஊஞ்சலில் தினம் வரும் இன்ப சுகம். அமுதே செந்தேனே திருநாள் கண்டேனே. மின்னுமெழில் தங்கம் மன்னவனின் அங்கம், மூன்று தமிழ் சங்கம் இங்கேதான். தேவி உடல் எங்கும் தேனருவி பொங்கும், ஆசை மனம் ஏங்கும் அங்கேதான். தொட்டவுடன் மேனியில் மழை முகில் மின்னல் வரும், துள்ளி வரும் கைகளோ தளிர் உடல் பின்னி வரும். தலைவா வந்தேனே, என்னை நான் தந்தேன்.
பாவம் காட்டும் நிலை என்ன, அது தாளம் போடும் நினைவென்ன, இடைபாவம் காட்டும் நிலை என்ன, தானே தானே தன்னான தானா தானே உண்மே நீ தள்ளாடலாமா. ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மா. நடிக்கும் கண்ணோடு படிப்பார் இல்லாமல் இனிமை உண்டாகுமா. இன்று நாட்டிய கோலம் காட்டிய மேனி மேடைக்கு வரலாமா. அதை நான் மட்டும் பார்த்து மான் குட்டி போலே மடியில் விழலாமா. ஆஹா லா 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 லா. தானே தானே தன்னான தானா தானே உண்மே நீ தள்ளாடலாமா. கவிதை கண்டோடு பருவம் முழுதும் கண்டால் என்னாகுமோ. கனிகள் கொண்டாடும் உடலில் முன்னாலே உலகம் என்னாகுமோ. இந்த தோட்டத்தில் நானும் பூ பறிக்காமல் தனியே விடலாமோ. இன்னும் சோதனை வேண்டாம், வேலியை தாண்ட சம்மதம் தரலாமோ. ஆஹா ஓஹோ லா 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 லா. தானே தானே தன்னான தானா தானே உண்மே நீ தள்ளாடலாமா. இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எவனாவது நம்ம விவகாரத்துக்கு வந்தானா, வந்துட்டு போனானா? ஐயா, உங்களை நம்பித்தாயா பல பாவங்களும் செஞ்சிருக்கோம். நீங்க தாயா எங்களை காப்பாற்றணும். முகமுடிய கிழிப்பது சொன்னா இப்ப முகத்தையே கிழிச்சு புட்டான். என்ன நடந்து போச்சு? ஏன் அப்படி அழகுங்க? நோட்டீஸ் கொடுத்துட்டா என்ன இடம்? திட்டத்துக்கு பதில் திட்டம் எங்கிட்ட இருக்கு. கண்ணையா, என்னையா 10,000 கொண்டு வா. ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. அவன் பணத்தை மதிக்கவும் மாட்டான், அதுக்கு மயங்கவும் மாட்டான். அட முட்டாளுகளா, உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கதான் தெரியும், அதோடைய மகிமை தெரியாது. ஒருத்தன் 10 கேட்பான், இன்னொருத்தன் 100 கொடுத்தாதான் பேசுவான். ஒருத்தன் 1000க்கு அசைவான், இன்னொருத்தன் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான். இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குயா. மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம். சேர்மன் சார். ஓ, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணுமில்ல, நீங்க சேர்மன் ஆயிட்டங்க, சும்மா பார்த்து போலாம். எல்லாம் உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம். உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. ஆனா இங்க இருக்கிற இடத்தையும் கோலத்தையும் பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அது இருக்கட்டும், நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டீஸ் வந்து அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முகத்தவை நடந்தது நீங்க, அனுபவிக்க வேண்டியது நீங்க தானே. அதனால உங்களுக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் லாபம் இல்ல. 2 பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மிஸ்டர், என்ன இது? லஞ்சம் கொடுத்து என் வாய மூட பாக்குறீங்களா? தப்பு தப்பு, இது அன்பு காணிக்கை இல்ல, இது விஷம். எடுங்க. ஆஹா ஆஹா, பாருங்களேன், பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு. இது எடுக்க போறீங்களா இல்லையா? இது 1-2 இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. உனக்கு அரசியலே தெரியல. பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும்.
ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும். அப்புறம் 2 பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் துரை என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். ஐயா, இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். துரை, பிறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பிறகு. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கு. அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளாலே சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெழுந்த ஆரம்பிக்குது. துரை, தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. உழைக்க தெரியாத இல்ல, உங்களை போல கொள்ளையடிக்க தெரியாது. ஏய், யாருகிட்ட பேசுறீங்க? ரொம்ப கஷ்டப்படுவேன். கவலையே இல்லை. மரியாதையா இந்த பணத்தோட நீங்க வீட்டுக்கு போவீங்களா, இல்ல கையில தினங்கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா? பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பள்ளியை பிடுங்கிறதுக்காக. நடக்காது. என்கிட்ட பணம் இருக்கு. ச்சே! இது திருட்டு பணம், ஏழைகளின் கஷ்டம். ஐயாவே அவ்வளவு தூரம் பேசிட்டானா? பணத்தை வீசி எரிஞ்சாலும் உலகத்துல அவன் ஒருத்தன் தான். குடிசையில் இருக்கவன் தானே சார், அவன் புத்தி எப்படி இருக்கும்? இப்ப என்னையா குடிமொழிவு போச்சு. கண்ணையா, என்னய்யா முத்தையா என்ன பண்றான்? உள்ள கணக்கெழுதிக்கிட்டு இருக்காருங்க. கூப்பிடு. சமூகத்துக்கு என்ன இந்த நேரத்துக்கு அந்த ஆள் எதுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே வயறு பத்திக்கிட்டு எரியுது. புண்ணிய கோடி காரணம் இருக்கு. ஐயா, வாங்க முத்தையா வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே. சரி, ஆமா, அந்த பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீம்காக வசூல் பண்ணமே, அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? சுமார் 10 லட்சம் இருக்குங்க. அந்த பணத்தை நம்மகிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, துரை கூட வாய் கொண்டெல்லாம் பேசுறான். ஐயா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான். அதுக்காக நீங்க இல்ல 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 முத்தையா, துரை இன்னைக்கு பெரிய தலைவர். அவன் எதை சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க. கரெக்டா கணக்க முடிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கே பேங்க்ல கட்டிடுங்க. இந்தாங்க. ஐயோ, படாத பாடுபட்டு சேர்த்த பணத்தை திருப்பியா கொடுக்க போறீங்க? வேற வழி இல்ல. ஆள வந்தார். நாம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம், அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும். ஆமா, யாரோ 4-5 கவுன்சிலருங்க மதன் மேல பூன மாதிரி அப்படியே இப்படி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா ஓடி வர்ற நாய் மாதிரி. ஐயா, எப்படியாவது நான் அவங்கள தயார் பண்ணி அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா? கேள்வியா? போங்களையா. 10 லட்சத்தையும் விட்டுடத்தான் போறீங்களா? கண்ணையா, என்னய்யா? விஷம் கொடுத்து மட்டும் இல்ல, வெல்லம் கொடுத்தும் என்னால கொல்ல முடியும். முதல்ல அந்த கதவை மூடு. இப்ப சொல்லுங்க. அந்த துரை என்னை எதிர்த்தான். அவங்க அண்ணன் முத்தையா. நாளைக்கு 10 லட்சத்தோட பேங்க்கு போவோம். கூடவே நம்ம ஆளுங்க தொடர்ந்து போவாங்க. ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க. முத்தையாவை. பிறகு அந்த 10 லட்சத்தையும் நானே எடுத்துக்குவேன். பிறகு முத்தையா 10 லட்சத்தோட ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணுவோம். போலீஸ் அவனை தேடிட்டே இருப்பாங்க. ஜனங்க என்ன நம்பிட்டே இருப்பாங்க. வெரி கரெக்ட். ஆமையா, இதுல புண்ணிய ஓடிக்கும் ஆள வந்தா இருக்கும் பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையாது கண்ணையா, என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் 2 காய். அப்ப சீமட்டாணி கொண்டு வர்றையா? துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். நான் பேசுறேங்க. நீ கவுன்சிலர் இல்ல, இங்க நீ பேச முடியும். நியாயத்தை யாரு பேசுறேன்? என்னங்க இதோ இருக்கிறாரு சேர்மன் துறை. பண விரியாலே பதவி மோகத்தாலே ஊருக்கு ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்துட்டாரு. இதை நாங்க நம்ப மாட்டோம். ஆமா, நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கிற தியாகி இவர். உங்களுக்கு தெரியாது, இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு. பல இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே கழகத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. சேர்மன் துறை ஒரு மக்கள் துரோகி. அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவர்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அன்பார்ந்த பாவிங்களே, நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு எந்த கைய வைக்கிறீங்க? சட்டப்படி நீங்க பேசக்கூடாது. சட்டப்படி என்ன நடக்குது?
நீ வெளியே வரையா இல்லையா? அதுக்கு இல்லைங்க. இருப்பா இருப்பா, நானே வரப்பா. சேர்மன் துறை மேல பழி போடுறது அநியாயம், அபாண்டம், அநியாயம், இது அக்கிரமம். அமைதியா இருங்க. இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன். லஞ்சமா தான். போய் முருகா, என் வாழ்க்கையில நான் போய் சொன்னதே கிடையாது. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன். அது மட்டுமா, துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம். துரையோட அண்ணன் புலிஜனங்க பணம் 10 லட்சத்துக்கு ஓடி போயிருக்கான். போய் இதை மட்டும் மன்றத்துக்கு வெளியே சொல்லியிருந்தா மாநஷ்ட வழக்கு போட்டிருப்பேன். சேர்மன் துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கும் கிடையாது. அப்போ வேற வழியே இல்லை. வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை. வாக்கெடுப்பு நடைபெறும். சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 18 வாக்குகள், எதிராக 5 வாக்குகள். அநியாயம், அநியாயம். 18-5-23 தான் ஆச்சு. இன்னொரு ஓட்டு எங்க திருடிட்டீங்களா? துரை அவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விலக்கப்பட்டார். இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துறாது. ரொம்ப நன்றி, வர்றேன். வணக்கம். நல்ல வேளை, ஏலம் கேட்க யாரும் வரல. நம்ம தான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. புண்ணியகோடி, இந்த இடம் ₹1,00,000 மேல போகும். நம்ம தான் பேசிட்டுமே ஐயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ரூபாய் 10,000. 15,000. 20,000. ஆள வந்தார் ரூபாய் 20,000. ஒரு தரம், 2 தரம் 20,001. 25,000. 25,001. 30,000. 30,001. 40,000. 40,001. 50. 50,001. 60,000. ₹1,01,000. 1,01,000. கார்ல இருக்கிறவர் 1,01,000 ரூபாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். குட். அட்வான்ஸ். பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு. ஊருக்கு புதுசா இருப்பாரோ? அப்பா டிரைவர் டிரைவரா? கோச்சுப்படாது. டிரைவர் சாரு, அவர் ஆறு. மெட்ரோ கோல்டன் ராபர்ட். ராபர்ட் ஆகுது, கொடா புட்டாவது. உங்க பேரு? வுட், மிஸ்டர் வுட். மிஸ்டர் வுட், அவரது எந்த ஊரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். அவங்க அம்மா அமெரிக்கா, அப்பா ஆப்பிரிக்கா. பிறந்தது இந்தியா, இருந்தது இத்தாலி, படிச்சது பாரிஸ். வியாபாரம் பூரா உலகம் பூரா. என்ன வியாபாரமோ? நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். கள்ளக்கடத்தல், தங்க வியாபாரம், கோடி கோடியா. கள்ளக்கடத்தடா, சிக்கிட்டு ஆபத்தாச்சே. போலீஸ் மிலிட்டரி எல்லாம் கையில. உலகம் பூரா செல்வாக்கு. சொந்தமா 5 பிளேன் இருக்குது, 10 கப்பல் இருக்குது. பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம், மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட். அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ஷூட் பண்ணிடுவாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. சும்மா சொல்லுங்க. 25 கோடிக்கு மேல தேரும். அம்மா 25 கோடி? அவ்வளவு ஆஸ்தியை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறார், தேடி வந்திருக்கிறாரு. இல்ல டைமே போச்சு, நான் வரேன். இந்த தருமலிங்கத்தை நம்புறதை விட இவனை நம்பினா பலனும் உண்டு, தலைவரைக்கு சிலையும் உண்டு. இது சரியான புள்ளி. இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. என்ன விஷயம்? சூட்டும் கிட்டும் அமக்கலமா வந்திருக்கீங்க. ஐயா கூட சூட்டு மாட்டிட்டு சொல்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா, எங்க இங்க வந்தீங்க? ஐயா நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் சும்மா அவரை பார்த்துட்டு போலாம்னு. நாங்க கூட சும்மா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏன் ஐயா,
நம்ம 3 பேரும் ஒண்ணுங்கிறத மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போட்டு ராம 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 அப்படி சொல்லப்படாது. ஐயா அனாவசியமா நடக்கப்படாது. நம்ம பார்த்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு நினைச்சோம். ஐயா ஐயா நானும் அப்படித்தான் ஐயா. பிரபுக்கெல்லாம் பிரபுவே நமஸ்காரம். நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷன், சேர்மேன். சீமானுக்கு சீமானே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர், பெரிய மனுஷன். மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய திவ்ய சமூகமே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி. டெலிபோன். ஹலோ. ஓ பாம்பே சங்கர். டோக்கியோல இருந்து 50 தங்கம் வருது, வியட்நாம்ல இருந்து 50 தங்கம் வருது. நீ எடுக்கிற பாதி பாம்பேக்கு அனுப்புற, மீதி காங்கோக்கு அனுப்புற. சரி சொல்லு. பை இந்த 3 எங்க வந்தது? மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். உங்களை எல்லாரும் சொல்லுங்க. ஓ இந்த கலியுகத்துல நீங்க தான் கடவுள். உங்களை காட் சொல்லுது. ஐ சி. உங்க பாராவிந்தமே கதி. விட்டுவிடு. ஏன் வீட்டுக்கு போய் சொல்றாரு? இந்த மேன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, நீங்க தான் கதி சொல்லுது. குட் சொல்லியாச்சு. உங்களை அவருக்கு ரொம்ப புடிச்சு விட்டாங்க. புடிச்சு விடட்டும். இத பாருங்க, இனிமேதான் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சாதாரண மனுஷன் இல்ல. போட்டுக்கிற சட்டை அமெரிக்காவில இருந்து தைச்சு வருது. அதை வெடுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைல் நதி கரையில. அவர் சாப்பிடுற கேக்கு ஜெர்மனில இருந்து வருது. அதை வெற்ற கத்தி ஜெகோஸ்லோவேக்கியால இருந்து வருது. இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாசோ. அவருக்கு தங்கம்னா தண்ணி வட்டப்பாடு. குஞ்சு கும்பிடு. 10 லட்சத்துக்கு 50 லட்சம் தங்கம் கிடைக்குது. ஏன் மிஸ்டர் அடாமலிங்கம் உங்களுக்கு குயிக்கா சீக்கிரமா பணக்காரன ஆசையில ரொம்ப இருக்குங்க. 20 லட்சமா கொண்டாந்து இருப்பேன். ஆனா அந்த திருட்டு முத்தை ஏமாத்துட்டாங்க. யாரு அந்த முட்டாயா? என்கிட்ட வேலை பார்த்து வந்தானுங்க. என் சொந்த பணம் 10 லட்சத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என் சொத்து புறாவும் அடகு வச்சு கொண்டாந்து இருக்கேன். சொத்து எல்லாம் அடகு. ஆமாங்க. வெரி குட். அந்த முட்டாயா இப்போ எங்க இருக்குது? என்கிட்ட தான் இருக்காங்க. ஷூட் பண்ண பண்ணிட்டு வருங்க. ஆனா பணம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்கள. கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். தங்கம் வேணும். கப்பல்ல வருது தங்கம், உனக்கு வருது. அது மெதுவா வரட்டுமுங்க. அதாவதுங்க, இந்த ஜில்லாவுக்கு என்னையே உங்க ஏஜென்டா வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வர ஏஜென்ட் அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மர்டர் அதாவது கொலை செய்யணும், ராபரி கொள்ளை அடிக்கணும். நீ லாய்க்கல. யூ ஆர் நாட் சார். நான் பெரிய அயோக்கியம் சார். நோ ஐ வான்ட் பிலீவ். ஐ டோன்ட் சார், இந்த கையால எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன் சார். நீ போய் சொல். ஏமாத்து. நீ கோர கைகாலம் நடக்குது. பாவத்தோட மொத்த அவதாரமே நான் தான் சார். ஆமா சார். லிஸ்ட் தருவாங்க. ஆமா கமான். பொதுஜன சேவகன்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கேன். பொது பணத்தை லட்சமா கொள்ளடிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்கேன். ஏன் சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கேன். பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்து எவ்வளவோ நகைகளை அழகா திருடு இருக்கேன். என்னை எதிர்த்துட்டு இருந்தான் துறைன்னு விட்டேன். அவனை அடியோடு தொலைச்சேன். இப்போ அவன் இருக்கிற இடமே தெரியலீங்களே. ரொம்ப கரெக்ட். பாவங்கள் போதுங்களா? போதும். நீ இவ்வளவு பாவம் பண்ணிருப்பேன் நான் நினைக்கிறேன். நீ தேர்தலே நான் நம்பல. இப்ப தேர்வு யாரும் 2 பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள அனுப்பு. அப்போ நான் இன்னைக்கு இங்க விருந்து இருக்குது. நீ இங்கே இருக்கணும். அந்த பக்கம் போயிடும். இதுலயும் 10 லட்சம் இருக்குங்க. தங்க வாங்கறதுக்கு வீடு வாச நகை நட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கோங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் கூட என் சம்சாரம் சாரியை வித்து கூட கொண்டுட்டு வந்துட்டேன். வெரி குட். சாரியை வித்ததுன்னா நீங்க வெரி குட் சொல்றீங்க. தங்கம் வருது உங்களுக்கு தருது. அந்த ஏஜென்ட் வேலையே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்து ஏஜெண்டா வேணுமா? அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மர்டர் செய்யணும், அதாவது கொலை செய்யணும்,
ராபரி ஏதாவது கொள்ள அடிக்கணும், அப்பதான் தாயத்து. நீங்க தாயத்துல என்னையா நீங்க அப்படி சொல்றீங்க? நாங்க தர்மலிங்க ஐயா கூட சேர்ந்து செய்யாத கொலையா, அடிக்காத கொள்ளையா? மூஞ்சிய பார்த்தாலே நல்லா அது கோரைகள் மாதிரி. இல்லைங்க, முகம்தான் கோழை மாதிரி. நாங்க பெரிய கொலைகாரவங்க. நாங்க 3 பேருமா சேர்ந்து செய்யாத அக்கிரம அநியாயமா தனித்தனியாவும் செய்திருக்கிறோம். சொல்லட்டுங்களா? பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழிக்கிருக்கிற. ஒரு பள்ளிக்கூட இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடரை கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண குடிச்ச குழந்தைலாம். அந்த வேலாயுத மாரடைப்பு நான் செத்தான்னு செய்தி வந்ததே, கேளுங்க. அவன் கருத்தை தெரிச்சதே நான் தான். அடையா, கொலை பண்றதுல கூட லேட்டுங்க. நான் அமுக்குனதுதான் அந்த நாள் செத்தான். அந்த கள்ள நோட்டுகளை நாட்டுல நடமாட விட்டதே நாங்க தான். அப்ப இதெல்லாம் கிளம்பட்டா? ஐயோ, அப்படியெல்லாம் உங்ககிட்ட செய்வாங்களா? நாங்க செஞ்ச பாவங்கள் போதுங்களா? போதும். நாளைக்கு உங்க ஏஜென்சி கவனிப்போம். அப்போ நாங்க உத்தரவு வாங்கி இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பார்ட்டி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். நடந்ததெல்லாம் பார்த்தேன், எனக்கு அழுகையே வருது. இந்த ராத்திரில எங்க போக போறீங்க? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் வீட்டுக்கு வாங்க. உங்கள் கதி எப்படி ஆய்விட்டு விட்டது? ஊர்ல இதான் குட் மார்னிங். நான் காங்கோ போயிருந்தப்போ இவரை காங்கோ நைட்டிக்கு வந்தேன். அப்போ காங்கோக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இல்ல. அப்போ காங்கோ வாங்க வாங்க. தம்பி, பயப்படாதீங்க, இனிமே ஆபத்தே இல்லை. தம்பி, உன் புரிதமான உள்ளம் தெரியாம அநியாயம் செஞ்சுட்டப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. அண்ணே, இப்ப என்னத்துக்கு வரலாம்? இனிமே கவலையே பட வேண்டாம். என்ன தெரியல, நான் தான் அம்முக்காவா? அப்பா, முதல்ல இந்த ஏழைக்கப்பட 10 லட்சத்தையும் போலீஸ்ல ஒப்படைக்கணும்ப்பா. அண்ணா, எங்க நடத்துவீங்க? ஊர் கோட்ல இருக்க பாழடைஞ்ச கோயில்ல குடிது வண்டி புதைச்சு வச்சாங்க. பாழடைஞ்ச கோவில்லையா? முத்தையா, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சார் வாங்க. இந்த துறை பொது பணம் 10 லட்சத்தை எடுத்துட்டு ஓட பார்த்தா நாங்க பிடிச்சிட்டோம். ஆமா சார், இப்ப நீங்க பிடிச்சிட்டு போங்க சார். மிஸ்டர் துரை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். துரை, சத்தியமும் தர்மமும் என்னைக்கும் ஜெயிக்கின்றா. மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்களாம் சமூகத்துக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓ, தாராளமா வாடா. இந்த துறை ஒரு பெரிய திருடன் சார். ஆமா சார், பகல் கொள்ளைக்காரன். எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு மோசம் பண்ணவன். என்ன மிஸ்டர் துரை, இந்த குற்றங்களை எல்லாம் நீ செய்யல? செய்யணும் சார். நான் நேர்மையா வாழணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த பாவிங்க தான் கொடுமையை செய் போன்னு என்னை தோத்துறாங்க. என் குடும்பத்தை பாடிச்சாங்க சார்.
இவங்க செய்த அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதனால்தான் மோசத்துக்கு மோசத்தாலே பதில் சொன்னேன். போய் நாங்களா மோசக்காரங்க? இன்ஸ்பெக்டர், நாங்க பெரிய மனுஷங்க. ஆமா சார், நாங்க மகா உத்தமர்கள் சார். நாங்க தேசபக்தர்கள் சார். ஏன் முழிக்கிறீங்க? சார், இவனும் துறை சேர்ந்த ஆள் தான் சார். ஆமா சார். சார், துறையை விட இவன் பெரிய கொள்ளைக்காரன் சார். கொள்ளையடிச்சது நானா நீங்களா? ஆபரேட்டர், பொதுஜன சேவகன்னு ஊரை ஏமாத்திருக்க, பொது பணத்தை லட்ச லட்சமா கொள்ளடிச்சிருக்க, அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்க. ஏன் சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க. என்ன எதிர்த்துட்டு இருந்தான் துறை நோத்த, அவனை அடியோடு தொலைச்ச. இன்னைக்கு அவன் இருக்கிற இடம் தெரியல சார். பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழுக்கி இருக்கிற. ஒரு பள்ளிக்கூட இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடரை கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண குடிச்ச குழந்தைலாம் க்ளோஸ். அந்த வேலாயுதம் மாரடைப்பு நான் செத்தான்னு செய்தி வந்ததே, அவன் கருத்து நெரிச்சதே நான் தான். கொலை பண்றதுல கூட லேட்டுங்க, நான் அமுக்குனதுதான் அந்த அடிச்சத்தான். திருட்டு அயோக்கிய பசங்க ஊருக்கே பெரிய மனுஷன் வாங்கி ஏமாத்துறா ஐயா. Now what do you say? என்ன சொல்றீங்க? அத கேட்க நீ யாரு? இவர் சிஐடி பெரிய அதிகாரி, உங்களுக்காகவே வந்திருக்கா. இன்ஸ்பெக்டர், இவங்க அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களா தேசபக்தர்கள்? நீங்களா தர்மவான்கள்? செல்வாக்கையும் பதவியையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நாட்டையே கொள்ளையடிக்கிற திருடர்கள், சமூக துரோகிகள். I say you are the real traitors to the country. ஒரே என்ன சந்திச்சு உங்களை பத்தி சொன்னார். ஒரு திட்டம் போட்டோம், சிக்கிக்கிட்டீங்க. செய்த குத்தங்களை எல்லாம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக துரை ரகசியமா படமே எடுத்துட்டார். துரையோட சேவையை மறக்கவே முடியாது. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் துரை. தேங்க்யூ சார். நீங்க தைரியம் கொடுத்தீங்க, நான் செய்தேன், அவ்வளவுதான். இது ஏன் வெற்றி ஒண்ணும் இல்ல, காலங்காலமா நம் நாடு நம்பி இருக்கே அந்த வாய்மையோட வெற்றி. அவங்களை கைது செய்யுங்க. எங்களை பிடிச்சிட்டதா சந்தோஷப்பட்டுடாதுங்க. எங்களை போல ஆளுங்க எத்தனையோ பேர் இந்த நாட்டுல உங்க மத்தியிலே இருக்காங்க. எங்க கதை இதோட முடியல, ஜாக்கிரதை. மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களை போல சமூக துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, துரைய போல உண்மையான தொண்டர்கள் ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். யூ ஆர் finished. Take them away. அழைச்சிட்டு போங்க. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அன்பு கரத்தாலே ஆசை மனத்தாலே அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா.
உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. துளியில் குளிக்குது, பறக்கும் வண்டுகள் எல்லாம் தேனில் குளிக்குது. கட்டருந்த இள மனசு காதலிலே குளிக்குது, காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது, காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குளிக்குது, காற்றை குடிச்சுக்கிட்டு கண்ணீரில் மிதக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது, உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது, பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? தங்கம் போல் உடம்பை தொட்டா தனிமயக்கம் பிறக்குது, தங்கம் போல் உடம்பை தொட்டா தனிமயக்கம் பிறக்குது. சிங்கார கைப்பட்டா சிலு சிலுப்பாயிருக்குது, சிங்கார கைப்பட்டா சிலு சிலுப்பாயிருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, மனச மயக்குது சுகமும் கிடைக்குது, குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது.